தங்க நாணயங்களும் சுயநல மனிதனும். சாம் என்ற ஒருவர் பேராசை மிகுந்த சுயநல குணம் கொண்ட மனிதர். அவருக்கு அதிகமாக பணம் சேர்ப்பதே வாழ்க்கையின் ஒரே ஆசை. பணம் சம்பாதிக்க மற்றவர்களை ஏமாற்றுவதற்கும் அவர் தயங்கவில்லை. மேலும் அவர் யாருடனும் எதையும் பகிர்ந்து கொள்ள விரும்பாதவர். தனது வேலைக்காரர்களுக்கும் மிகக் குறைந்த கூலியே வழங்கினார். ஒரு நாள் அவரின் வாழ்க்கையை முழுமையாக மாற்றிய ஒரு பாடம் அவருக்கு கிடைத்தது. ஒரு நாளில் சாமுக்கு சொந்தமான ஒரு சிறிய பை காணாமல் போயிருந்தது. அந்த பையில் 50 தங்க நாணயங்கள் இருந்தன. சாம் அந்த பையை எங்கும் தேடினார், ஆனால் கிடைக்கவில்லை. அவரது நண்பர்களும் அண்டை வீட்டாரும் தேட உதவினார்கள். ஆனாலும் அவர்களின் முயற்சிகள் அனைத்தும் வீணாகின. 2 நாட்கள் கழித்து சாமிடம் வேலை செய்த ஒருவரின் 10 வயது மகள் அந்த பையை கண்டுபிடித்தாள். அவள் அதை பற்றி தன் தந்தையிடம் சொன்னாள். அவர் அது காணாமல் போன பையை என்பதை உறுதி செய்து உடனே அதை தனது முதலாளியான சாமிடம் கொடுக்க முடிவு செய்தார். அவர் அந்த பையை சாமிடம் ஒப்படைத்து, இதில் 50 தங்க நாணயங்கள் இருக்கிறதா என்று பார்த்து கொள்ளுங்கள் என்று கேட்டார். தன் நாணயங்களை மீண்டும் பெற்றதில் சாம் மிகவும் மகிழ்ந்தார். ஆனால் அவர் ஒரு தந்திரம் செய்ய முடிவு செய்தார். அவர் தனது வேலைக்காரரிடம் கத்தினார், இந்த பையில் 75 தங்க நாணயங்கள் இருந்தன. நீ என்னிடம் 50 மட்டுமே கொடுத்திருக்கிறாய். மீதமுள்ள 25 நாணயங்கள் எங்கே? நீ அவற்றை திருடிவிட்டாய் என்றார். இதை கேட்டு வேலைக்காரர் அதிர்ச்சியடைந்தார். தாம் குற்றமற்றவர் என்று பலமுறை கூறினார். ஆனால் பேராசையும் சுயநலமும் நிறைந்த சாம் அதை நம்பாமல் இந்த விஷயத்தை நீதிமன்றத்திற்கு கொண்டு சென்றார். நீதிபதி இரு தரப்பின் வாதங்களையும் கவனமாக கேட்டார். பையை கண்டுபிடித்த சிறுமியிடமும் அவளுடைய தந்தையிடமும் அந்த பையில் எத்தனை தங்க நாணயங்கள் இருந்தன என்று கேட்டார். அவர்கள் இருவரும் அதில் 50 தங்க நாணயங்களே இருந்தன என்று உறுதியாக சொன்னார்கள். பின்னர் நீதிபதி சாமிடம் விசாரித்தார். அதற்கு சாம், ஆமையா, என் பையில் 75 தங்க நாணயங்கள் இருந்தன. அவர்கள் என்னிடம் 50 மட்டுமே கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே அவர்கள் 25 நாணயங்களை திருடியிருக்கிறார்கள் என்று கூறினார். அதற்கு நீதிபதி, உங்கள் பையில் 75 தங்க நாணயங்கள் இருந்தது உறுதியா என்று கேட்டார். சாம் தலையாட்டி உறுதிப்படுத்தினார். அதன் பிறகு நீதிபதி தன் தீர்ப்பை அறிவித்தார். சாம் 75 தங்க நாணயங்கள் கொண்ட பையை இழந்ததாக சொல்கிறார். ஆனால் அந்த சிறுமி கண்டுபிடித்த பையில் 50 தங்க நாணயங்களே இருந்தன. எனவே கண்டுபிடிக்கப்பட்ட பை சாமுக்கு சொந்தமானது அல்ல. அது வேறு ஒருவருக்கு சொந்தமானதாக இருக்க வேண்டும். எதிர்காலத்தில் யாரேனும் 75 தங்க நாணயங்கள் கொண்ட பையை கண்டுபிடித்தால் அது சாமுக்கு சொந்தமானது என்று அறிவிக்கப்படும். மேலும் 50 தங்க நாணயங்கள் காணாமல் போனதாக எந்த புகாரும் இல்லாததால் அந்த 50 நாணயங்களை நேர்மையின் அடையாளமாக அந்த சிறுமியும் அவளது தந்தையும் வைத்துக் கொள்ளலாம் என்று நீதிபதி உத்தரவிட்டார். நீதி: நேர்மை எப்போதும் பாராட்டப்படும். பேராசை நிச்சயமாக தண்டிக்கப்படும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யலனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கும் பெல் ஐகானையும் அழுத்திடுங்க.